ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். கடகராசிக்கு விதி மாறுது, தலையெழுத்து மாறுது, வினைகள்லாம் தீருது. வினைகள், கெட்ட வினைகள், தீவினைகள் அகண்டு தவிட்டாத இன்பம் வரப்போகுது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசியில் இருந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். கேது கூட சேர்ந்து சூட்சும இருக்கிறாரு. ராசிக்கு ராஜயோகாதிபதி. சரியா? ராசிக்கு 5-10 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கனால தொழில் அதிர்ஷ்டம் இருக்கும். தொழில் மூலிமா நல்ல வருமானம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 2 கூடிய சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே குருவை அஸ்தானப்படுத்தி சுபத்துவம் இருக்கிறாரு. சிவ நாராயண யோகம், சங்கர நாராயண யோகம், புதாதித்ய யோகம், இதெல்லாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலையும் நல்லா ருசித்து செய்வீங்க. நல்ல ஆதாயம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ, நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் சரி, அதில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அது மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணிதம் சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஏற்றுமதி இறக்குமதி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா புதன், சூரியன், குரு இவங்க 3 பேர் சேர்ந்து 12ஆம் இடத்துல அயன சயன போக விரைய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. விரயம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ராசிக்கு 2 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதனும் இருக்கிறாரு, விரையாதிபதியும் இருக்கிறாரு. அதனால் விரயமானாலுமே அந்த விரயத்தை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. சரியா? ஏன்னா 2 கூடையவன் தனஸ்தானாதிபதி இருக்கிறதுனால தனம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னா 10,000 ரூபா செலவாகும். இப்படி தான் இருக்கும். வழியே பெருசாக விரயம்லாம் இருக்காது. குரு அஸ்தமனம் அடைகிறாரு. ராசிக்கு 6, 9 கூடையவன் அஸ்தமனம் அடைகிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைப்பளு இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதிகாரிகள் சொல்கிறத கேட்டுக்கோங்க. அக்கம் பக்கம் வேலை பார்க்குறவங்க, சப்பார்டினேட்டர்ஸ் கூட வேலை பார்க்குறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். விதி மாறுது, விதி பயன் மாறுது, வினைகள்லாம் தீருது. ராசிநாதன் சந்திரன் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அடுத்தடுத்து நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. சரியா? ஸோ சந்திரனும் அடுத்து ஓரளவு சூரியகாந்திரத்தில் வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. முத்தாய்ப்பாக புதன் ராசிக்கு வரப்போகிறாரு. எப்போ சார் வரப்போகிறாரு அப்படி பார்த்தா புதன் வருகிற 20ஆம் தேதி வராரு. சரியா? 20ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு வந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 24/8 வரைக்கும் இருக்கிறாரு. ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் இருக்கிறாரு. ஜூன்லேருந்து ஜூலை, ஜூன்லேருந்து ஆகஸ்ட், கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே புதன் ராசியில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் ராசியில் இருக்கிறாரு. ராசிக்கு 3, 12 கூடையவன் ராசியில் இருக்கிறது மிகச்சிறப்பு. தைரியமாக இருப்பீங்க. துணிவே துணை. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். எடுத்த காரியமெல்லாம் மலமலன்னு முடியும். ஸ்டார்டிங் டபுள் இருக்காது. சரியா? உங்களோட விதி நல்ல வேலை செய்யும். வினைகள்லாம் அத்து போயிடும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஸ்டார்டிங் டபுள் தான் முக்கியம். அதாவது நம்ம காலையில் சீக்கிரம் எந்திக்கணும்னு நினைக்கிறோம். எந்திரிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எந்திக்க முடியாதபடி சில நேரங்களில் நம்மளை போட்டு அமுக்கும். தூக்கம் வரும், இல்லைனா எதனா சில தொந்தரவு இருக்கும். டக்குன்னு எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இனிமேல் ஸ்டார்டிங் டேபிள் எதுவுமே இருக்காது. டக்குன்னு இருப்பீங்க. எந்திக்கிறது, காலை கடன்களை செய்கிறது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, அடுத்தடுத்த கட்டங்களில் வேலைக்கு போகிறது, உத்தியோகத்துக்கு போகிறது, இப்படி கடமைகளை செய்கிறதுக்கு எந்த தடங்களும் இருக்காது. கடமைகளை செய்கிறதுக்கு தடங்கள் இல்லாமல் இருந்தாலே ஆள் நல்லா என்ன சொல்லுவாங்க, கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருப்பீங்க. நல்லா ஒரு சுற்றி வருவீங்க. சரியா? சுற்றி வந்தீங்க, சொந்த பந்தத்தை பார்த்தீங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, சொத்து சுகம் சேர்க்குறீங்க. அருமையான அமைப்புங்க. சுறுசுறுப்புக்கு தேனி மாதிரி இனிமேல் சுற்றி வருவீங்க. நல்ல லெவலாக இருக்கும். சரியா? புதன் ஒரு சுறுசுறுப்புக்கு உண்டான கிரகம். உங்களை சுண்டி எழுப்பார். புதன் தனித்த புதனாக உட்கார்றாரு. சரியா? உங்களுக்கு 20ஆம் தேதியிலிருந்து அங்கிட்டு தனித்த புதன் தான் இருக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் சூரியன் வருவார். சூரியன் ஆடி மாதம் தான் வருவார். ஸோ ஆடி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வருகிற 21ஆம் தேதி, 21ன்னா என்ன, வருகிற ஆணி 7ஆம் தேதியிலிருந்து ஆணி கடைசி வரைக்கும் தனித்த புதனாக இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. அருமையான இப்போ வரப்பிரசாதம். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, வெளிநாட்டு சார்பாக கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்க, ஏற்றுமதி பண்ணுறவங்க, இறக்குமதி பண்ணுறவங்க, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புஸ்தகம், நோட்டு புஸ்தகம், ஸ்டேஷனரி ஐட்டம், இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? புதன் ஒரு பல்நுட்ப கிரகம். நிறைய வேலைகளுக்கு வருவார் புதன். சரியா? அதனால் உங்களுக்கு வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். படுத்த உடனே நல்லா தூங்குவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 12 கூடையவன் ராசியில் அப்பளுக்கென்று இருக்கிறாரு. இடையில அவருக்கு சுப தொடர்பு இருக்குது. இப்போதைக்கு சுக்கிரனு கேந்திரமாக இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. பொதுவாக புதன் ராசியில் இருந்தாலே ஆள் இனிமையாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு இனிமையாக இருக்கும், சுவை இருக்கும், நுணுக்கமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நுணுக்கமாக செய்வீங்க. சரியா? தரம் பார்த்து செய்வீங்க.
என்ன சொல்லுவாங்க, குணம் நாடி குற்ற நாடி அதில் மிக நாடி மிக்க கொள்ளன்னு சொன்ன மாதிரி எதுலையுமே வந்து குணம் எப்படி இருக்குது, குற்றம் எப்படி இருக்குது, நல்லதா கெட்டதா, சரியா தவறா அப்படின்னு பார்த்து முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணக்கு போடுவீங்க எதுலுமே. சரியா கணக்கு போடுவீங்க. கணக்கு தான் வாழ்க்கை மனிதனுக்கு. கணக்கு போட்டு வாழ்ந்தாலே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிடலாம். கூட்டல் கழித்தல் தான் வாழ்க்கையில். நல்லவைகளை கூட்டணும், கெட்டவைகளை கழிக்கணும். இது ரெண்டு செஞ்சுட்டாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்ல பழக்க வழக்கங்களை கூட்டிக்கணும், கெட்ட பழக்கங்களை குறைச்சிக்கிருவீங்க. இப்போ நீங்கள் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கூட்டுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கெட்ட பழக்க வழக்கங்களை குறையும். ஸோ வாழ்க்கையில் கணக்கு போட்டு வாழ்வீங்க, நல்லாயிருக்கும். ஒரு பொறுமையாக இருப்பீங்க. ஏன்னா புதன் வந்து ஒரு பதட்டம் இல்லாத கிரகம், விவேகமான கிரகம், விகட கவி. சரியா அவர் வந்து ஒரு வித்தகாரகன், அறிவுகாரகன், கணக்கன், தூதன், தேர்ப்பாகன், இப்படி நிறைய புனைப்பெயர்கள் அவருக்கு இருக்கிறதுனால, அவர் ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொறுமையை கொடுப்பார். தொழிலில் ஒரு திறமையை கொடுப்பார். தொழில்நுட்பம் படித்தவருக்கு நல்லாயிருக்கும். பாலிடெக்னிக் முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்களும் நல்லாயிருக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. துரிதமாக இருப்பீங்க. எந்த ஒரு காலத்தையும் துரிதமாக செய்வீங்க, படாப்பட்டா செய்வீங்க. அதான் சொன்னேன்ல, தேடி மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்லா இருக்குங்க. இவ்வளோ நாளாக அந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனிலலாம் கடந்த 5 வருடமாக பட்ட பலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்லா இருப்பீங்க. விதி அப்படியே மாறுது. ஜனன ஜாதகத்தில் புதன் வளர்த்துக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். லக்கண ரீதியாக புதன் வந்து 6, 12 மறையாமல் இருக்கணும். சரியா 8ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மறைந்த புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு கடகராசிக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கடகராசியில் இப்போதைக்கு வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கடகராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடகராசியில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா அதேமாதிரி கன்னியா லக்கணத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மிதுனம், கன்னி, கடகம், மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். கடகராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்க அடித்து தூள் கலப்புவீங்க. குடும்பம் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம் எல்லாம் நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் கொடிகட்டி பறக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்தில் ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக இருக்கிறவங்க, வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். அரசு சம்மந்தப்பட்ட இல்லை, வருமானத்துறை, கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க, சூப்பர்வைசராக இருக்கிறவங்களுக்கு, மேனேஜராக இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலை பார்க்குறவங்களுக்கு கும்ப லக்கணத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். மீன லக்கணத்துக்கு பட்டாசு கட்டுவீங்க. கடகராசி மீன லக்கணத்துக்கு வந்து பொக்கிஷம், அற்பொக்கிஷம். சரியா தாயாரோட அன்பு இருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். விவசாயம் பலிதமாகும். தோட்ட விவசாயம், பச்சை கொடி, பச்சை தாவரங்கள், இப்படி நிறைய சொல்கிறோம்ல, பச்சை சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதெல்லாம் வந்து விவசாயத்தில் தான் வரும். தோட்டம், விவசாயம், பயிர்கொடி இதெல்லாம் போடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா நேர்களே, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், யோகம்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாயாரோட அன்பு இருக்கும். சரியா தாயாரோட அன்பு இருக்கும். தாயார் வந்து ஒரு மந்திரியாக இருப்பாங்க. மதிநுட்பமாக இருக்காங்க. தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். குறிப்பாக தாய்மாமன் உறவு சூப்பராக இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில் உறவு நல்லாயிருக்கும். குறிப்பாக மாமன் என்ற சொல்லில் உறவில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். உங்கள் மனைவி பெற்ற கணவனோ இல்லைன்னா கணவனை பெற்ற அப்பாவோ, அதாவது நம்ம உறவு சொல்கிறோம்ல மாமான்னு, நம்ம மாமானா 2 வகை மாமா இருக்கும். தாய் மாமன், அடுத்து வந்து நமக்கு உறவுல மாமன், மனைவியோ இல்லைன்னா கணவனோடைய அப்பா வந்து மாமன். அவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உறவு இருக்கும். மைத்துனூர் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். மாமா, மச்சினை இவங்களோட சப்போர்ட் கூடுதலாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி நான் சொன்ன லக்கணத்துக்கெல்லாம் வந்து நல்ல பலன்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும். சரியா எதிர்பாராத அதிர்ஷ்டம் தாப்பன் வழியில் கிடைக்கும். தாப்பன் வழி உறவில் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தாப்பன் வழியிலேருந்து பணம் கிடைக்கும். தாப்பனுடைய ஆதரவு இருக்கும். தாப்பன் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்துக்குருவார். அப்பாவால் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். லாபம் இருக்கும். சரியா லாபம் இருக்கும். மூத்த சகோதரர்கள் ஏற்றம் இருக்கும். தேக ஆரோக்கியம் ஓரளவு நல்லபடியாக போயிடும். சரியா தேக ஆரோக்கியம் ஓரளவு ரெக்கவரி ஆகி நல்ல நிலைமைக்கு வரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆள் கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. அடுத்து வருகின்ற காலத்தில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். காரியகண்டமாக இருக்கும். ஓரளவு கொஞ்சம் பல இதிலேருந்து வெளியே வருவீங்க. ரெக்கவரி ஆகி கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி வெளியே வருவீங்க. தனுசு லக்கணத்திற்கு தூரதேசம் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் இருக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம் கிடைக்கும். வாரா கடன்கள் வசூலாகும். அரசாங்கத்தில் ரிட்டையர்டாக இருந்தீங்களா அந்த பணங்கள்லாம் வசூலாகிறதுக்கு இந்த ஒரு காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்குது. துலா லக்கணம் சூப்பராக இருக்கும். துலா லக்கணம் தொழில் கொடிகட்டி பறக்கும். துலா லக்கணத்தில் நல்லா இருப்பீங்க.
துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கடகராசியில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் நல்லாயிருக்கும். குடும்பம், உத்தியோகம், தொழில் நல்லாயிருக்கும். சரியா நேர்களை குறிப்பாக கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, டுட்டோரியல் காலேஜு, புக் ஸ்டாலு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு, இசேவை மையம், இப்படி நிறைய சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ புதன் கடகத்தில் பகைமை பெற்றாலுமே சந்திரன் வீட்டில் இருக்கிறார். வளர்பிறை தேவியருக்கு உட்பட்டு நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதனுக்கு தான் சந்திரன் பகை, சந்திரனுக்கு புதன் வந்து உறவு. ஏன்னா சந்திரனுடைய மகன் தான் புதன். ரைட் நேர்களே. அதுபோக நீங்கள் வந்து ஆள் பேச்சில் நல்ல ஒரு கெட்டிக்காரனாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு இங்கீதம் இருக்கும். பேச்சாலே நல்ல ஒரு வெற்றி கொடி நாட்டுவர்கள். சொல்லிக் கொடுக்குறவங்க நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேசி பழிக்கிறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்களுக்குலாம் வாழ்க்கையில் விதி மாறும். இவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, புதன் வந்து நல்லா பண்ணுவார். கலை, கைவிரலில் வாசிக்கிறவங்க, தபலா வாசிக்கிறவங்க, வயலிங் வாசிக்கிறவங்க, வீணை வாசிக்கிறவங்க, அப்புறம் வந்து கித்தார் வாசிக்கிறவங்க, விரல் வித்தையால் காட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, நிறைய இருக்குது. நாதஸ்வரம், மேலதாளம், இதெல்லாமே அந்த விரலை வச்சு சங்கீதம் எழுப்புறது தான். அப்படிப்பட்ட சங்கீத கலைஞர்கள், வித்வான்களுக்கெல்லாம் மிக நல்லாயிருக்கும். அதான் சொல்கிறேன்ல, புதன் ராசிக்கு வந்துட்டாரு விதியை மாற்றுவார். புதன் ராசிக்கு வந்துட்டாலும் விதியை மாற்றுவார். என்ன, குரு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கிறாரு. அது குருவுக்கு மட்டும் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டீங்க. அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். வருகிற 26ஆம் தேதி 26/6/2025 புனர்பூச நட்சத்திரம், குரு ஓரை. சரியா, அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வீட்டில் இரவு 8 to 9 சிவன் படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணிடுங்க. விநாயகர் படம், சிவன் படம், குலசாமி படம். குலசாமி படத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும். குலசாமி படம் இல்லாதவங்க வந்து குலசாமி கோயிலேருந்து மண் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. மண் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி ஒரு பொட்டணம் மாதிரி பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா குலசாமி கோயிலில் மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரம் இருக்கும் தலைவிருச்சகம், அதுலேருந்து இலையை பறிச்சிட்டு வாங்க. இல்லைன்னா குலசாமி கோயிலில் உள்ள பிரசாதம், குங்குமம், விபூதி, மஞ்சனம் இருந்தாலும் அதையும் பொட்டணமாக பூஜை அறையில் வச்சுக்கலாம். அதை குலசாமியை நினச்சி கும்பிட்டுக்கலாம். அது எப்போயுமே வீட்டில் இருக்கணும். சரியா, குலசாமியோடைய பிரசாதம், அந்த விபூதி இருக்கணும். பிரசாதம்னா எல்லோரும் பொங்கச்சோறு புளியோதரை நினைக்காதீங்க. அது வந்து அந்நேரம் கொடுக்குற பிரசாதம், அது வேறு. அது படையலில் வச்சு கொடுக்குறது, நைவேத்தியம் பண்ணி. பிரசாதங்கிறது வந்து அவங்க கோயிலேருந்து கொடுப்பாங்க. அந்த அர்ச்சகர் கையிலேருந்து கொடுக்குற குங்குமம், விபூதி தான் பிரசாதம். அது பேர் தான் உண்மையான பிரசாதம். ரைட்டு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து குருவுக்காக அந்த பூஜை பண்ணுறீங்க. ஏன்னா குரு வந்து அஸ்தமனமாக இருக்கிறாரு. ஆல்ரெடி அஸ்தமனம் ஆகிட்டார். 9/6/2025 இருந்து வருகிற ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறார். ராசிக்கு 6, 9 குடைவன். அதனால் கொஞ்சம் இது இருக்கும். சரியா, எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் உபாதைகள் இருக்கும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகளால் சில கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும். நேரடியாக எதுக்க மாட்டாங்க, மறைமுகமாக எதுப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாரில்ல, நேரடியாக மோத மாட்டாங்க, மறைமுகமாக மோதுவாங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதுபோக வந்து கொஞ்சம் அப்பா வழியில் உள்ள உறவினர்கள், பங்காளிகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அப்பா நல்லா இருப்பார், ஆனால் மற்றவங்களால் சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சரியாகணும் சார் அப்படின்னா குரு வளர்க்கணும். அதுபோக குரு தனகாரகன், புத்திரகாரகன். கையில் காசு பணம் நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கணும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணுங்க. பொதுவாக நவக்கிரகங்களில் வந்து 7 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் பலங்களை சொல்கிறேன். இந்த 7 கிரகங்களில் வந்து சூரியன் ஆத்மா காரகன். சூரியன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா உங்கள் ஆத்மா நல்லாயிருக்கும். இந்த பிறவியை நல்லபடியாக கிடச்சிருவீங்க. கஷ்டம் நஷ்டம் எதனாச்சும் வரும், ஏற்ற இறக்க இருக்க தான் செய்யும். ஆனால் ஆத்மா நல்லாயிருக்கும். ஆத்மாவை துன்புறுத்தப்படாமல் இருப்பீங்க. உங்கள் ஆத்மா துன்புறுத்தாமல் நீங்கள் வாழ்வீங்க. நிறைய பேர் வந்து ஆத்மாவை துன்புறுத்துவாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஆத்மா ரொம்ப சங்கடப்படும். என்னடா இவன் உடம்புல வந்து உட்காந்துருக்கோமே, நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் வச்சுருக்கிறானேன்னு ஆத்மா சங்கடப்படும். ஸோ ஆத்மாவை என்றைக்குமே நம்ம வந்து சங்கடப்படுத்தக்கூடாது. உடலுக்கு தான் பிரச்சனை கொடுக்கணும் இல்லையா, ஆத்மாவை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் ஆலய வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, கதை புஸ்தகங்கள் படிக்கிறது, புராண கதைகள் படிக்கிறது, நல்லதே பார்க்கறது, நல்லதே கேட்குறது, நல்லதே பேசுகிறது, நல்லதே செய்கிறது. இதெல்லாம் செஞ்சோம்னா ஆத்மா வந்து நமக்கு நல்ல விதமாக இருக்கும். ஆத்மா சுற்றி இருந்துட்டாலே அனைத்து வசப்படும். அதை கொடுக்குற ஒரு சூரியன். இதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கூடுதல் சிறப்பை தரும், சக்தியை கொடுக்கும். சந்திரன் மனோகாரகன், உங்கள் ராசிநாதன். மனது தைரியத்தை கொடுக்குறவன். மனம் வந்து கிளியராக இருக்கும், மன கிளேசம் இருக்காது. சரியா, மனச்சங்கடம் இருக்காது. செவ்வாய் உடல் வலிமையை கொடுக்குறவன். உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி. சரியா, ராஜ யோகாதிபதி உடல் வலிமையை கொடுக்குறவன், உடல் பலத்தை கொடுக்குறவன். அடுத்து புதன் பேச்சை கொடுக்குறவன், புத்திசாலி. சரியா, இப்போ அவர் தான் உங்கள் ராசிக்கு வராரு. அருமையாக இருக்குங்க. கடக ராசிக்கு வந்து இனிமேல் ஓவியமாக இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, எல்லாமே மாறும். ஏன்னா பேச்சு தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ரெகக்னிஷன். நம்ம சும்மா இருந்தோம்னா நம்மளை அடையாளப்படுத்த முடியாது. பேசினா தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கும், ரெஃபரன்ஸ் கிடைக்கும். பேசு தானே முக்கியம். சரியா, பேச்சு தானே ஒரு மனிதனை வாழ வைக்குது. ஒரு வார்த்தையை வெல்லும், ஒரு வார்த்தையை கொல்லும். ஸோ பேச்சு தான். ஸோ புதன் ராசிக்கு வரதுனால பேச்சு வந்து உங்களுக்கு இனிமேல் சிறப்பாக இருக்கும். புது வாழ்க்கை வாழ போகிறீங்க. சரியா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையெல்லாம் கழிஞ்சு போயிடும். சரியா, விதி மாறுது. விதி மாறி உங்களுக்கு வந்து புதிய வழியை காட்டுது.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் ஒரு புத்திகாரகன், சந்திரன் ஒரு மதிகாரகன். ஸோ மதிகாரன் வீட்டில் புத்திகாரன் வரதுனால உங்கள் மதியும் கதியும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மதியும் கதியும் நல்லா ஆயிடுச்சுன்னா விதி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். விதி பயன் வேறு மாதிரி இருக்கும். வினை பயனெல்லாம் அத்து போய் நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரி சார், புதன் பேச்சுக்கு, குரு மகிழ்ச்சிக்கு, சரியா? குரு பகவான் மகிழ்ச்சிக்கு உள்ள கிரகம். இப்போ அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் 12ஆம் இடத்துல. அதனால் மகிழ்ச்சி கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்கும். அதனால் குரு பூஜை கண்டிப்பாக பண்ணுங்க. 26/6/2025 இரவு 8 to 9. எப்படி சார் பூஜை பண்ணணும்னா, ஒன்றும் வேண்டாம், கோயிலுக்கெல்லாம் போவோம். கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியோ குரு பகவானை கும்பிட்டு விளக்கு போட்டு வாங்க, நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. கோயிலுக்கு போகிறவங்க மஞ்சள் வாங்கி கொடுங்க. மஞ்சளை வாங்கி அவர் சன்னிதானத்தில் கொட்டிட்டு வாங்க. இல்லைனா மஞ்சள் பாக்கெட்டை வச்சுட்டு வந்துடுங்க. இல்லைனா மஞ்சள் பூக்கள், செவ்வந்தி பூ, இந்த மாதிரி பூ, மஞ்சள் கலர் பூ இருக்குல்ல, அதை கொடுக்கலாம். இல்லைனா வஸ்திரம் சாத்தலாம். குரு பகவானுக்கு கொண்டக்கடை மாலை போடலாம். வீட்டில் செய்கிறவங்க என்ன சார் செய்யலாம்னா, வீட்டில் சிவன் படம், குலசாமி படம், விநாயகர் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள், நெய்வேத்தியம் பண்ணுங்கள். கடலையை அவிச்சு தாளித்து வச்சுக்கோங்க, கொண்ட கடலையை. இல்லை சார் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க 2 கடலை மிட்டாய் வாங்கிக்கோங்க. கடலை மிட்டாய் வாங்குறது சிறப்பு. அதில் குருவும் இருக்கார், சுக்கிரன் இருக்கிறாரு. சரியா? கடலை மிட்டாய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கொடுக்கறது கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாயில் அந்த சக்தி இருக்குது. கடலை குரு மகிழ்ச்சியை கொடுப்பாரு, சுக்கிரன் இனிப்பு, அதில் இருக்கிற வெல்லம் உணர்ச்சியை கொடுப்பாரு. அதனால் பாருங்கள், மதியம் சில பேர் சாப்பிட்டோன்னே கடலை மிட்டாய் சாப்பிடுவாங்க. மதியம் கடலை மிட்டாய் சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு நல்ல ஜீரணமாகி நல்ல ஒரு லெவலுக்கு வந்துடும். சரியா? மோசன் பிரச்சனையும் இருக்காது, வயிறுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு கடலை மிட்டாய் ஒரு பாக்கெட் சாப்பிடக்கூடாது, ஒரு பீஸ் சாப்பிடணும், சின்ன பீஸாக சாப்பிடணும். மதியம் சாப்பிட்டு ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில கல்யாண வீட்டில் கடலை உருண்டை வைப்பாங்க, பந்தியில் வைப்பாங்க. அது அந்த வீட்டில் கடைசி கல்யாணம் சொல்லி கூட சிலர் வைப்பாங்க. ஆனால் கடலை மிட்டாய் ஜீரணத்துக்கு நல்லது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன்னா குரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுப்பாரு. அதுக்கு அந்த கடலை மிட்டாய் சுக்கிரன் ஆதிக்கத்தோடு குரு வரும்போது அதை தீர்த்துருவார். ரைட்டு. அதனால் நெய்வேத்தியம் பண்ணும்போது கடலை மிட்டாய் வைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேசுகிறீங்க சார்னு. நான் நிறைய பேச மாட்டேன், கொஞ்சம் உதாரணம் சொல்லுவேன். அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன், கொஞ்சம் இழுத்து பேசுவேன், கொஞ்சம் நீட்டி முழங்குவேன். அவ்வளோதான் வெளியே. தேவையில்லை விஷயத்தில் பேச மாட்டேன். இவ்வளோ நேரம் கடகராசிக்கு கிரகங்களை பற்றி தான் பேசுகிறேன். ஒரு வாரத்தை கூட எக்ஸ்ட்ரா பேசியிருக்க மாட்டேன். சரியா? நான் நிறைய கொஞ்சம் பேசுனாலும் டைம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க கடகராசி நேயர்களே. ஏன்னா கடந்த 5 வருஷமாக ரொம்ப அல்லோலப்பட்டுருக்கிறீங்க. அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு நான் கூடுதல் பலன்களை சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், நிறைய தகவல்களை சொல்கிறோம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குற நேயர்கள், இந்த 17 நிமிஷமாக பார்க்குற நேயர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கடலை மிட்டாய் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். குறிப்பாக தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள். தட்சிணாமூர்த்தி பாடலை பாடுங்க. சிவனுடைய நாமம் ஆடலரசியை போட்டி, அம்பலவனனை போட்டி, பொன்னம்பல கூத்தனை போட்டி, தபசியை போட்டி, எமயவர்மனை போட்டி, கல்லால மரத்திலிருந்து அருள்புருவனை போட்டி. கல்லால மரங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. தென்முக கடவுள் தெற்கு பக்கம் நோக்கி இருக்கிறாரு. தெற்கு பக்கம் தான் மனிதனுக்கு வினை இருக்குது. அதனால் தெற்கு பக்கம் போகாதீங்க, வடக்கு பக்கம் வாங்க, வாழ்ந்து காட்டுங்க. அதனால தான் தட்சிணாமூர்த்தி தென்முகமாக உட்காந்து வேதநாயகனாக மறைபொருளாக உட்காந்துருக்கிறாரு. ஸோ அந்த வேதநாயகன் நாமத்தை சொல்லுங்கள். தென்முக கடவுளை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, சனாதன முன்னுக்கு அருள்வனை போற்றி, முகிலனை கொள்வனை போற்றி. முகிலன் என்று அரக்கனை காலில் போட்டு மிதிச்சிருப்பார். முகிலன் என்ற அரக்கனா என்னென்னா, மனதுக்கு ஒரு மனிதனுக்கு தனி வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அரக்கனாலே கெடுதல் செய்கிறவன் தானே. நம்ம உடம்புல அரக்கன் இருக்கிறான். ஆசை, பொறாமை, கோபம், தாபம், வஞ்சகம், இதெல்லாம் அத்து போகணும். அதுக்கு அந்த தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டோம்னா எல்லாமே அத்து போயிடும். ஸோ அவரோட நாமத்தை சொல்லுங்கள், சிவநாமத்தை சொல்லுங்கள், சிவபுராணம் படிங்க, திருவாசம் படிங்க. நிறைய இருக்குது, 12 திருமுறையில் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிங்க, சிறப்படையுங்கள். அந்த பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரத்திலும் பண்ணலாம். 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் பண்ணணும். சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரநாதன் சனி பகவான் குருவுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் குருவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அன்றைக்கி ஆதிக்கமே குருவோட ஆதிக்கம் தான். குரு ஆதிக்கத்துக்கு உங்கள் நட்சத்திரநாதர்கள் மறையாமல் இருக்கிறது சால சிறந்தது. இதுதாங்க சூட்சுமம். இந்த சூட்சும வழிபாடுபடி நீங்கள் வீட்டில் கும்பிட்டுட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் கும்பிடும்போது குழந்தையோடு கும்பிடுங்க. ஏன்னா குரு புத்திரகாரகன். அந்த பிள்ளைகள் இருக்கணும் கண்டிப்பாக. சரியா? பிள்ளைகள் இருக்கணும். பிள்ளைகள், கணவன், மனைவி குடும்பமாக செஞ்சு இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு கோயிலாக மாறிடும். இதுக்காக தான் நான் நிறைய டேட் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த டேட் அன்றைக்கி இந்த பூஜை பண்ணுங்கள் சார், நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவேன். அன்றைக்கி அதை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நேர்களே. தவறாமல் பண்ணிடுங்க. 26/6/2025 ஆணி 12. அந்நேரம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் லக்கணம், மகர லக்கணம், 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல மாந்தி சனி. அருமையான அமைப்பு, நல்லாயிருக்கும். அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? 4ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், குரு, சந்திரன்,
ராசியில் புதன் அருமையான அமைப்பு, சூப்பராக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது செவ்வாய். இந்த அமைப்பில் தான் அன்றைக்கி அந்த நேரத்தில் உள்ள கட்டம் இருக்குது, கிரக அமைப்பு இருக்குது. ஸோ இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த நல்ல விதத்தில் புதன் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் கொடி கட்டி பறப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடமும் நல்லா இருக்குது. அயன சேன போகம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போதைக்கு சாதக பாதங்களை ஒரு சொல்லியிருக்கிறேன். சரி சார், வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு கேட்குறீங்க. புது பலன்களை ஒரு சிலவற்றை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில கான்ட்ரவர்ஷன் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறதுனால கிட்டு போக மாட்டீங்க பெரியவங்க. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்ல விதமாக இருக்கும். அதுபோல் செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறாரு. கற்பனசாமி வழிபாடு வேணும். நான் பழைய வீடியோ போட்டிருக்கிறேன். நான் கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இரவு 8-9 கற்பனசாமி கும்பிட்டுருங்க. மாதம் ஒரு செவ்வாய் அல்லது சனிக்கிழமை கும்பிட்டுருங்க. அதுக்கு சில டேட் இருக்குது, அந்த டேட்டை சொல்கிறேன். ஒரு 7 நாள் இருக்குது. அந்த டேட்டில் ஒரு நாள் கூட நீங்கள் போய் கற்பனசாமியை கோயிலில் போய் கும்பிடணும். கற்பனசாமி வழிபாடு கோயிலில் தான் கும்பிடணும். கற்பனசாமி கோயில் இல்லாதவங்க ஐயப்பன், சாஸ்தா, ஐயனார், ஆஞ்சநேயர் இந்த 4 பேரையும் கும்பிடலாம். அந்த டேட்டை சொல்கிறேன். 17/6 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம், 21/6 சனிக்கிழமை அசுபதி நட்சத்திரம், 24/6 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். இதெல்லாம் முக்கியமான நாட்களுங்க. ஏதோ நான் போன போக்கில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் புள்ளி வாரமாக சொல்கிறேன், பஞ்சாங்கத்தை பார்த்து. இதைப்படி செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நான் கல்யாணத்துக்கெல்லாம் முகூர்த்தம் கொடுப்பேன். முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி தான் இது. விசேஷ தினங்களும் முகூர்த்தம் கொடுப்பேன். அது மாதிரி தான் வாழ்க்கைக்கு முக்கியமானது. அடுத்து 28/6/2025 சனிக்கிழமை பூச நட்சத்திரம். இது சூப்பர். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 28/6/2025 சனிக்கிழமை கற்பனசாமி கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இரவு 8-9 போங்க. 5/7/2025 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், 15/7/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம், 22/7/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். இதில் இந்த செவ்வாய்க்கிழமை வர அன்றைக்கி நீங்கள் போகலாம். ஏன்னா செவ்வாய் ராசிக்கு ரொம்ப வேண்டிய ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தை வர அன்றைக்கி. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா இந்த காதலை கட்டும் அந்த காதலை விட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை தான். உங்கள் கஷ்டம் தீரணும், பிரச்சனை தீரணும்னா இந்த நாளுக்கு கோயிலுக்கு போகணும். ஒரு பூஜையை வீட்டில் பண்ணணும் 26ஆம் தேதி. மற்ற நாள்களுக்கு இந்த ஒரு நாளில் ஒரு நாள் கோயிலுக்கு போங்க. கற்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன். 18 படி சத்தியம், கற்பனசாமி மீது ஆணைன்னு சில தகவல் சொல்லியிருக்கிறேன். அதோடைய கண்டினியூஷன் தான் இதை சொல்கிறேன் நான். இதுபடி நீங்கள் கற்பனசாமி வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி அன்றைக்கி ஆதிக்கம் இருக்கும். சரியா? ஒரு தெய்வத்தை என்னைக்கு கும்பிடணும்னு ஒரு நிர்ணயம் இருக்குது, வேத ஜோதியத்தில் இருக்குது. அதன்படி கும்பிட்டோம்னா அந்த தெய்வம் சீக்கிரம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம கஷ்டத்தை கேட்கும், கஷ்டத்தை தீர்க்கும். ரைட் நேயர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா தான் இருக்குது. சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. அதுபோக பொதுவாக பார்த்தோம்னா திட்டமிட்டு இருப்பீங்க. எதுலுமே திட்டமிட்டு காரியம் செய்வீங்க. திட்டமிட்ட காரியம் திவிட்டாத இன்பம். வேலை பார்க்குற இடத்துல அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. மேல் அதிகாரியுடைய பேச்சை கேட்காம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். புதிய வாய்ப்புகள் வரும்போது வரட்டுக்கு வரும் பார்க்காதீங்க. எதனாச்சும் வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. அதில் நோண்டி நொங்கெடுக்க வேண்டாம். குடும்பம் சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. அதான் நல்லது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே உறவு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போடுவீங்க. பழைய கடன்கள் வர வேண்டிய பணங்கள்லாம் சீக்கிரம் வசூலாகும். யாரிடையும் வீண் அதிகாரம் பண்ண வேண்டாம். செய்யும் தொழிலில் நிதானம் இருங்க. நிதானம் தான் முக்கியம். சுலோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ். இதுலேயும் சுலோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா நேர்களே? பதட்டப்படாமல் இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசர டென்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நிதானம் இருக்கணும். சரியா? அதுபோக தெரியாத தொழிலில் முதலீடு பண்ண வேண்டாம். தெரிஞ்ச தொழில், அறிஞ்ச தொழில், அனுபவமான விஷயத்தில் முதலீடு பண்ணுங்கள். அனுபவம் இல்லாத விஷயத்தில் எதுவுமே முதலீடு பண்ண வேண்டாம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருங்க. உங்கள் வேண்டியவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அனுசரித்து போங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புது இடங்களில் நீங்கள் குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தனாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்தையும் சரி, உங்கள் தனிப்பட்ட விஷயத்தையும் சரி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதுபோக கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். கலைஞர்கள், படைப்பாளிகளுக்கு நல்லாயிருக்கும். படைப்பாளிகள்லாம் நிறைய இருக்குது. கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். மாணவர்கள் நல்லா படிக்கணும். 1க்கு 2 தடவை படிக்கணும். படிக்கிறதை காட்டி எழுதி பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கும். சில பேருக்கு தோள்பட்ட வலி, முதுகு வலி வரும். அதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. சரியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் சொன்ன அந்த வழிபாடு, கற்பனசாமி வழிபாடு, அனுமான் வழிபாடு, இல்லைனா ஆஞ்சநேயர். அனுமான் ஆஞ்சநேயரில் ஒன்று தான். கற்பனசாமி, அனுமான், ஐயனார் அல்லது சாஸ்தா, இந்த வழிபாடு பண்ணுங்க நான் சொன்ன டேட்டில். சரியா? சில பேருக்கு இது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? சார் இந்த டேட்டில் என்ன செய்யணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். பிரச்சனையை சொல்லுங்கள். டேட்டா பர்த்தெல்லாம் அனுப்பாதீங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். என்றைக்கு வழிபாடு பண்ணணும் அந்த தேதியும் சொல்லுவேன். சில பேருக்கு புரியலைன்னா, புரிந்தவங்க செஞ்சுக்கோங்க. ஒரு டேட் சொன்னது வீட்டில் செய்கிற பூஜை 26ஆம் தேதி, ஜூன் 26ஆம் தேதி இரவு 8 to 9. மற்ற நாள் சொன்னேன் பார்த்தீங்களா இடையில, அதெல்லாம் கற்பனசாமி கும்பிட்றது. சரியா? அந்த 4 நட்சத்திரமும் சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி கற்பனசாமியோ, ஆஞ்சநேயரையோ, ஐயனாரையோ, சாஸ்தாவையோ,
ஐயப்பனையோ கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கருப்பணசாமி நாமத்தை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா அந்த நாமத்தை நீங்கள் வந்து படிங்க. அந்த நாமத்தை வேணால் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த நாமத்தை வச்சுக்கோங்க. ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணபுத்திராய கிருஷ்ணவர்ணாய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கருப்பணசாமி முனே நமோ நம. 3 தடவை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கருப்பணசாமி முனே நமோ நம. ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கருப்பணசாமி முனே நமோ நம. அந்த கருப்பனை கும்பிடுங்க. எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும். சரியா? கண்கண்ட தெய்வமாக காரூரில் நீக்கி கதிரவன் போல் கருப்பணசாமி கையில் வீச்சரலோடு வந்து உங்களை காப்பார். எந்த இடத்துல நேரத்துலையும் வந்து காப்பார். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளநலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.